Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மியூசிக் ஸ்டுடியோ சேனல்ல இருந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கிரிஞ்சு ட்ரோல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? பாய். பூரா பணத்தை நீயே வச்சுக்க. நான் போய் காபி சாப்பிட்டு வரேன். சந்தோஷம் தானே? மாட்டியா? நீ ஏன் வாடா போணும்? அவன் டென்ஷனே போயிடும். எனக்கு பொண்டாட்டி வாங்கிட்டாங்கம்மா ப்ளீஸ்மா. ஏய் ஏடா பண்ணி கடைசி வரைக்கும் பார்க்க மட்டும் தான் முடியும். നീതിയുമില്ല ഒരു കുട്ടിയുമില്ല. പോടാ. White Time is finally back. இன்னும் இன்ட்ராக்ட் பேரு எல்லாமே ஆடுது. சாவடிக்கிற பாடி. முடியலடினால கண்ணு பிரேம் வச்சா ஸ்டுடியோ மாதிரி இருப்பார். என்ன உங்களுக்கு வராதானே? என்னடா மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம முடியல. நான் அவ்வளவுதான். நீ சிரிச்சா கேவலமா இருக்க பாரி. தயவு செஞ்சு சிரிக்காத. தெரியுமா குச்சி மருந்து நீ ஃபாலோ பண்ணலன்னா வச்சுக்கோயேன் இதை நான் குடிச்சிருவேன். நல்ல காரியம். குடிச்சிருவா ஃபாலோ பண்றியா குடிக்கவா? குடிச்சிருவேன். அஞ்சு மூச்சு டைலாக வந்து கட்டோடு சாவு. ஏமாறாட்டா யானக்கா இந்த தண்ணி எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? ஆருக்கு தெரியும் நகரம் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். எங்க ஊர குமாபட்டி வாங்க. எங்க தண்ணிய பாருங்க. தர்பூஸ் மாதிரி. எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. எங்க சர்பத்து மாதிரி இருக்கு. ஏங்க இந்த தண்ணிய மேல கிளம்பிட்டாங்களா வண்டி கட்டிங்க? ஐயோ ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. அந்த இடம் தானே அது? எதுக்கு? எனக்கு ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான். நாக்குல புண்ணா? ஏன் எதற்கு என்ன புடைக்கி? ஐயோ ஐயப்பா. நீங்கள் ஒரு ஆம்பளை என்றால் சுற்றி கொண்டிருக்கும் இந்த ஃபேனின் லீஃபை உடைந்திருக்கும் லீஃபில் வரும்போது இந்த வீடியோவை நிறுத்தவும். அது கூட நம்ம தான் இலக்காரமா தெரியலாம். ஏன் பொம்பளையா அந்த நிறுத்தினா சொல்ல மாட்டியா? நிறுத்திவிட்டால் நான் ஆம்பளை என்று கமெண்ட் செய்யவும். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? நான் ரொம்ப சாஃப்ட். எனக்கு கோபப்படல தெரியாது. ஆனா ரவுடிசம்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஆஃப் யூ. உங்களுக்கு பிடிக்கும். அவன் நல்லவன் எனக்கும் தெரியும். நான் உன்னை நல்லவன் ஆக்கிடுவேனே. உண்மையாவே அவங்க லூசு பண்ணதான் போல. 10 நிமிஷம் தான் ஃளைட் டைம் இருக்கு. இருப்பா வேகமா போனா ஆக்சன் ஆயிருப்பா. உங்க என்ன பண்றது? இந்த ஆள் வேற அங்க அந்த ஊட்டிய போய் தொலைங்க முதல்ல. பாத்து போப்பா. ச்சே ஃளைட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஆளால என் வாழ்க்கையே போச்சு. என்னடா பண்றது? திருப்பி வந்துட்டா ஊர் போறியா? யோ பாக்கி ஏதாவது நல்ல பண்ணிருக்கேன். எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது பைக் கேட்டு அது வாங்கி தரல. காலேஜ் படிக்கும்போது ஐபோன் கேட்டு அது வாங்கி தரல. ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுலயும் மண்ணலி போட்டியா? இந்த பாரு நான் போறேன் ஃளைட். என்ன வடக்கணுமே ஆரம்பிச்சிட்டீங்க? வடக்க பார்த்து கெட்டுனுக்கிறீங்களா? போயிருந்தா என் உயிரே போயிருக்கும். காப்பாத்தினீங்க வாப்பா. அப்படின்னா சொல்லலப்பா. இறைவசனம் ஒன்று சொல்லுது, நீங்க ஒரு விஷயத்தை விருப்பீங்க அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை நல்லது நினைப்பீங்க அது உங்களுக்கு தீயதா இருக்கும். உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அப்படியா? சொல்லு கேப்போம். நீ ஒரு தேவ்.
வந்து எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருவர் மட்டும் பிழைச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஏதாவது நல்ல நேரமா இருக்கும். இல்லை அவருடைய பேரை கவனிங்க. ராம்னு பேர், RAMனு வருதா அவருடைய பேர். அதுலேருந்து தற்காத்து கொள்றதுக்கு இந்த வருடத்தில் இந்த ராம் மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. அவர் இந்த சாவரப்ப ராம் ராம் கட்டி இந்த பொழப்புக்கு 4 பேர் அந்த ஃப்ளைட்ல நான் போயிருந்திருக்கலாம். யாருக்கும் கஷ்டம் தராம செத்துருக்கேன். அப்ப தப்பி தப்பி செத்து போயிரு. வீட்டுக்கும் காசு கிடைச்சிருக்கும். ஹாப்பியா செத்துருக்கேன். நான் பேசுறது சரிதானே? நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்கி சார் இருக்கணும். இருக்கவே சொல்றேன் எவனும் செய்ய ஜிம்ல இருக்கும். இங்க யாரா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு கேட்போம். ஃபாலோ பண்ணவங்க சிவாஜி கூட்டிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி சில இடியட் கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து பேன் பண்றீங்க? ஆக்சுவலி எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப நாளா இது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிருக்கேன். மேபி உங்களோட ஃபாஸ்ட் growth தான் நிறைய பேருக்கு பொறுக்க முடியல. இந்த மாதிரி இடியட்ஸ் இருக்கிறதுனாலதான் தொலைகிறேன். 10 ரூபா தரேன் இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த டவுலுக்காரன் கார ஓடுற மாதிரி சொல்லல அப்படிதான் சொல்ல நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? மனசாட்சியே இல்லைல்ல. ப்ரோ சாரி சைடு ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இவனும் ஆரம்பிச்சிட்டானா? ஃபாலோ பண்ணலையாமா? இந்த மாதிரி ஒரு லூசு ஊருக்குள்ள சுத்துறது பத்தாம இப்ப ஊருக்கு ஒருத்தன் உருவாகி சுத்திட்டு இருக்கான். ஒரு 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுன்னு வெயில்ல இந்த ரிச்சாக்கு உட்காந்துன்னு போய் நிக்கிறாருங்க இந்த ஐயரு. ஏன் இப்ப உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே? ஒன்றும் இல்லைங்க, புளியாந்தோப்பு நடராஜா தேட்டர்ல இருந்து பீச் ஸ்டேஷன் போறதுக்கு வெறும் 100 ரூபாய் தாங்க கேட்டேன். 90 ரூபாய் தான். இந்த வெயில்ல போயிட்டு இந்த பஞ்சு மிட்டாய் மாண்டிய வச்சுன்னு சாவுறாரு. சூப்பர் 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 பர்ஃபெக்ட்டா பர்ஃபெக்ட்டா. ஓகே ஓடி ஸ்டில் பாருங்க. இங்க பாரு சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி சேதறதுங்க ஸ்கில். எங்க ஓகே ஓடி லுக்க பாருங்க. வா ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தானே மனித வெடி குண்டா மாத்தி விடுறீங்க. காசு இல்லாம இருக்கிறதே ஒரு விதமான நிம்மதி தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னை யாரும் இப்போ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா என்கிட்ட 10 பைசா கிடையாது. நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. காசு இல்லைன்னா ஆள் இல்லை, ஆள் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் இல்லை, ஜாலியா இருக்கலாம்பா. 35 உனக்கெல்லாம் என்ன பொச்சாதடி. சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ணா ஒரு டீ, லஞ்சுக்கு அண்ணா ஒரு டீ, டின்னருக்கு வேணும்னா ஒரு டீ குடிக்கிறவங்க தான் தெரியும் வழி. இது சவுத் இந்தியாவில் நம்பர் 1 கம்பெனி. மாதம் 50,000 ரூபா சம்பளம். இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு தேவைலாம் ஒரு கம்மு, ஒரு கப்பு டீ, அவ்வளோதான். பெட்ரோல் போடுறதுக்குலாம் காசு இல்லை. எங்கே போனாலும் நடந்தே போக வேண்டியதுதான். இப்படியே நடந்து 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 டயபெட்டிக்ஸ், பிபி, சுகர்னு எந்த நோயும் எங்களை தாக்காது. கார் வாங்கலாம், ஆனா என்ன பண்றது, மிடில் கிளாஸா இருக்கிறதுனால முடியல. என்ன நீ முடிஞ்சு பேசுனா அப்ப நான் யாரா? ஸோ இனிமே காசு இல்லாதவங்க இலக்காரமா பார்க்கறத விட கொஞ்சம் பொறாமையோட பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாரை விட அவங்க தான் நிறைய இடத்துல நிம்மதியா இருக்காங்க. ஒரு சொட்டு வேர்வை பாருங்க. என்ன சொன்ன? ஜாலியா போயிட்டு இருந்தீங்களே ப்ரோ. என்ன பார்த்தா ஜாலியா இருக்கா உனக்கு? ஆமா அது இல்ல ப்ரோ. நான் ஜாலியா இருந்து எவ்வளவு நாள் தெரியுமாடா? தெரியுமா? நானே வேலை கிடைக்காம நாய் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு ஜாலியா தெரியுதா? இங்க இருக்கலாம், அங்க இருக்க முடியுமா? ஐயோ இன்னும் முடியலையா அது? போடு போய் பர்றானா. இன்றைய முக்கிய செய்தி. தோழர்கள் தன்னை கண்ணி இல்லாதவன் என்று கூப்பிட்டதால் பொது இடத்தில் வைத்து கண்ணியை காட்டிய சஞ்சயை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்றைய முக்கிய செய்தி. பிரியாணியில் செஸ்ட் பீஸ் இல்லை என்று சொல்லி ஹோட்டலை பற்ற வைத்த சஞ்சயின் கூத்து கிழிக்கப்பட்டது. கிண்டும் விஜயை பார்த்து ஷாக்கான லோகேஷ் கனகராஜ் லியோ 2 பண்ணலாம் நீ வா என்று அழைத்த நிலையில் எதுக்கு என விஜய் கேட்டதால் பரபரப்பு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நடிகர் சூர்யாவை வைத்து அடுத்த படம் எடுக்க உள்ளதாக டைரக்டர் சிறுத்தை சிவா கூறியுள்ளார். அதையடுத்து சூர்யா அவரின் ட்விட்டர் பக்கத்துல ஆல் விட்ரா ட்வீட் செய்துள்ளார். வீடியோ நல்லாவே இருந்ததுங்க. இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள அவங்க சொன்னாங்க பாருங்க, இடியட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வருது, அதெல்லாம் நீங்கள் இதில் இப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இடியட்ஸ் இருக்கிறனால தான் இவங்களாம் வளர்றாங்கன்னு தோணுது. அது எப்படிங்க மனசாட்சியே இல்லையா? அந்த வீடியோலாம் அது பார்த்துருக்கீங்களா இல்லையா? அது செய்து எல்லாமே கரெக்டாக இருக்கா? அது உங்களுக்கு தப்பே தெரியலையா? இது எனக்கு புரியவே இல்லை.
நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், நம்ம நிறைய விஷயம் அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் தப்புன்னு பேசிகிட்டு இருக்கோம். இடியட்ஸ் கமெண்ட்ஸ்ன்னு வந்து சொல்கிறது எப்படி ஏற்றுக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு காசு கொடுத்தா ஒன்று சொன்னால் என்ன வேணால் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால தான் இவங்களாம் பொழைக்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியலன்ற மாதிரி இருக்குது. என்ன தப்பு பண்ணாலுமே அதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க அப்படின்னா இந்த ஆளுங்க இருக்கிறனால. சரி, இப்போ அவரை பார்த்து ஊருக்கு ஆரம்பிச்சாங்கன்னு ஒன்று, இதை இப்போ சிறுவண்டு வரைக்கும் வந்து நிற்குது. இது இந்த வயசுலேயே போயிட்டு ஒரு கேஜெட்டை கொடுத்து நீ வந்து ஃபாலோ பண்ணுன்னு இப்போவே இதை ஆரம்பிக்குது. எல்லாம் தொழில் கற்றுறாங்க, இந்த வயசுலேருந்தே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்படி தாண்டா தொழில் செய்யணும், இப்போ தான் பின்னாடி பொழைப்பு, அது மாதிரி பொருள் விற்று எல்லாரையும் வாங்கு அப்படின்ட்டு இப்போயே கற்று தராங்க. இந்த ஏஐ வந்து முன்ன வந்து ஒரு 2 பேர் அடிச்சுக்கிறாங்கன்னா கமெண்ட்ஸில் அடிச்சுப்பானுங்க, பச்சையாக 2 பேரும் பேசிக்கிட்டு. இப்போ அது ஏஐ மூலிமா பண்ணுறானுங்க டேரெக்டாக. என்ன வன்மை இருக்கோ அதை வச்சு இப்போ ரிப்ளை கொடுத்துட்றான் எல்லாத்துக்கும். அதாவது பர்சனலாக அவனை அட்டாக் பண்ணாலும் ஏஐ மூலிமா அவங்க ரிப்ளை கொடுத்துட்றான். அதே தான் திரும்ப வந்து நம்மளை பிடிச்ச ஒரு ஆள் அவர் யாருன்னா பேசுனாங்கன்னா அதுக்கு ஏஐ மூலிமா இப்போ பழி வாங்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. ஏஐ எத்தனை முறை பேசினாலும் நம்ம அதை பார்க்காத வரைக்கும் மாறப்போகுது. நம்ம வந்து இது விஷயம் பேசினா நம்மளும் போர் அடிச்சுனுக்கிறோன்ற மாதிரி தான் எங்களுக்கே ஃபீல். எத்தனை முறை இதை பற்றி பேசினுக்குது, சலிச்சு போகுதுன்ற மாதிரி இருக்குது. எதுவுமே பேசுறதுக்கே இப்போலாம் விருப்பம் இல்லை, எல்லாமே சலிச்சு போச்சு. என்ன பேசி என்ன ஆக போகுது, என்ன வெறும் பார்த்தோமா சிரிச்சோமா வீடியோ சூப்பர் முடிச்சிடலாமான்னு தோணுது. பேசுறதுக்கே இப்போ ஒன்றும் தோணும். எனக்கே அது நான் ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன், எதை பற்றி நான் பேசுறது எதை சொல்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாமே தப்பாக இருந்தால் எனக்கு அது பேசினா ஒன்றும் கோவம் வருது, பயங்கரமாக திட்டணும்னு தோணுது. அந்த அளவுக்கு இறங்க வேணான்றதும் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால எனக்கு ஜோன் அவுட் ஆகிடுறேன். என்ன இப்போ எதோ பேசினாலும் என்ன நடக்குது அப்படின்னு நடந்துகிட்டே தான் இருக்க போகுது, அது ரீச் ஆகிட்டே தான் இருக்க போகுதுன்னு நமக்கே ஒரு மாதிரி சலிப்பு வந்துடுது. அதனாலே நானும் நீங்கள் பேசணும் அப்படின்ட்டு நானும் உட்காந்துருக்கேன். இதுமாதிரிலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுன்னு ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு வீடியோ பார்த்தா ஏதாவது தோணும். இப்போ எது பார்த்தாலுமே எரிச்சலாகுது, எல்லாமே கடுப்பாகுதுன்னா எதை பற்றி பேசுகிறதுனே தெரியல. எல்லாமே தப்பாக தான் இருக்குது. அங்கே பண்ணுற எல்லா செயலுமே ஒரு தப்பு நோக்கி தான் இருக்குன்றப்போ நம்ம எது பேசினாலுமே அப்போ என்ன சொல்ல, என்ன ப்ரோ என்ன எது சொன்னாலும் எல்லாத்துலேயும் குறை சொல்லுங்கிற, அப்போ என்ன தான் போடுறது? ஏன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்களேன் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களே ஏங்குறீங்களா? இப்போ யூடியூப் முன்ன எப்படி இருந்தது, அந்த ஆளுங்களாம் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்குல்ல. அப்போ இப்போ எதுவுமே இல்லை, எல்லாம் வெறுமையாக இருக்குது. சும்மா எல்லாம் ப்ரமோஷன் இது அது வியாபார யுக்தி மட்டும்தான் இங்கே இருக்குது. யாரும் இங்கே வேறு எதுக்கு வரலான்றது தெரியுது. அப்படின்றப்ப நம்ம என்ன சொல்ல, எல்லாம் வெறுப்பாக தான் இருக்கு பார்க்க. இப்போ திட்டினாலுமே, இப்போ யூடியூபர்ஸ் திட்டினாலுமே அதுவும் அவங்களுக்கு சாதகமாக போயிடுது. அது வந்து ஒரு ரீச் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ இவங்க திட்டுறாங்களா, அப்போ நம்ம இன்னும் பண்ணுவோன்னு அதுவும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ரீச்சுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி. இங்கேயும் வந்து நம்ம வந்து இது நல்லா இல்லைன்னு சொல்லி திட்டுறோம், பட் அந்த திட்டுறதே வந்து அவங்க வேறு மாதிரி எடுத்துகிட்டு ரீச் ஆயிடுறாங்க. ஸோ அப்போ என்னத்தை பேசுறது? நம்ம வந்து கரெக்டு தப்பு பேசினா இவங்க உடனே நம்ம வளர்ச்சி பார்த்து பொறாமப்படுறாங்க. அப்படின்னா அப்போ தான் இப்போ வளர்றோன்னு உடனே ஹீரோஸ் சொன்ன இந்த யாருன்னா பேசுவாங்க பாருங்க, ஆக்டர், அந்த டைலாக் எடுத்து போட்டுருக்குது. நம்ம வளர்ச்சியை பார்த்து கண்ணு வச்சா அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நீ பண்ணுறது தப்புயா, அது எப்படி தான் புரிய வைக்குதுன்னு தெரியல. இந்த கூட்டமும் வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுது, பார்க்குது டெய்லின்றதுனால இவங்களாம் ஆடுறாங்க. எங்களை விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.